கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்ரி Thursday we have a time with Jesus. இயேசுவோட நேரம் என்று சொல்லி பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், அதிசயமான தேவன். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற பெற்ற மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். நாங்கள் கேட்கிறது கொஞ்சம், ஜெபிக்கிறது கொஞ்சம், நீங்கள் கொடுக்கிறதோ ஆசீர்வதிக்கிறதோ அதிகம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாய் எங்களோட பேசுங்கப்பா, நீ பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய நாட்கள் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். This is the days of the Holy Spirit. ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் பயன்படுத்துகிற காரியம், வல்லமையை கொடுக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். கடந்த வாரம் ஆவியானவருடைய 3 அனுபவங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு சொன்ன முக்கியமான 3 அனுபவங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். போன வாரம் பார்த்தோம், முதல் அனுபவம் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த மாம்ச சரீரத்திலே, இந்த மாம்சம் மண்பாண்டத்திலே உன்னதமான அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள. The first experience is receiving the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறது. அன்பானவர்களே, இந்த மாலவரை நல்லா கவனிங்க. இரண்டாவதாக நம்ம என்ன சொல்றா, filled by the Holy Spirit. ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம். வேதத்துல வாசித்து பாருங்க. எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனம். The book of Ephesians chapter 5 verse number 18. வேதம் சொல்லுகிறது, மதுவானம் வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருங்க. Hallelujah. Do not be drunken in the drinks but filled by the Holy Spirit. ஆவியில நிரம்பிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு சபைக்கு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நம் ஆவிக்குரிய நாட்களில் இருக்கிறோம். ஆவியானவரை பெற்றுவிட்ட போது ஆவியானவர் என் மீது வந்துட்டார். அதோடைய அனுபவங்கள் போல அடுத்த அனுபவங்கள் முழுமையாய் தலை முதல் கால் வரைக்கும் ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவம். அன்பானவர்களே, இது முக்கியமான அனுபவங்கள். வேதத்தில் எத்தனையோ பேர் ஆவியினால நிரப்பப்பட்டதாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே பெசஹேல் என்ற ஒரு மனுஷனை ஆவியானவர் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தின் ஆவினாலோ அல்லது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கற்றுகிற அந்த திறமையினால் நிரப்பினார் என்று யாத்திராகமம் 31:3 பார்ப்போம். யாத்திராகமம் 28:3 நம்ம பார்க்கும்போது இந்த 2 வசனங்களும் பெசேயரை பத்தி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவன் ஞானத்தினால் எல்லா ரீதியால் அவனை நிரப்பப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லு. அதனால தான் பழைய ஏற்பாட்டு நிழலாட்டமா இருக்கிற சபையாக ஆசாரிப்பு கூடாரத்தை கற்ற அந்த பெசேயரை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் முழுமையாய் அந்த மனுஷன் ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். புது ஏற்பாட்டில் அன்பானவர்களே, the book of Acts chapter 6 verse number 4 பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 6:4 பாருங்க, ஸ்தேவான் தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட. he was full of the Holy Spirit. அவருடைய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து செய்த, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த குணங்கள் ஸ்தேவானுக்குள்ள வந்தது. எப்படி இயேசு பிதாவே மன்னியும் என்று சொன்னாரோ அப்படியே இந்த ஸ்தேவான் அந்த வார்த்தையை சொல்லி பிதாவின் இடத்துல வலது பக்கத்தில் இருக்கிற இயேசுவை தரிசனமாய் பார்த்ததும் அல்லாமல் புது ஏற்பாட்டில் முதலாவது ரத்த சாட்சியாய் மரித்தவன் யாரு தெரியுங்களா? இந்த ஸ்தேவான். காரணம் என்ன? அவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு உதாரணத்தில் சொல்ல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4:1 லூக்கா 4:14 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது ஜீசஸ் was filled by the Holy Spirit. அவர் ஆவியினால நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான ஊழியர்களே, அன்பான விசுவாசிகள், இன்னைக்கு நிறைய விசுவாசி பாருங்க, முதல் அனுபவத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நிறைய சபைகள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத சபைகள் இருக்கிறது இன்றைக்கு தேசங்களில், உலகங்களில். many churches do not receive the Holy Spirit, do not allow the Holy Spirit. ஆவியானவர் வர, ஆவியானவர் கிரியை செய்ய நிறைய சபைகளோ விசுவாசிகளோ இன்றைக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, தடியா இருக்கிறாங்க.
ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவிலேஜ், ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் அல்ல, ஆவில எப்பொழுதும் 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 நிரம்பி இருக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆவில நிரம்பி இருக்கிறது என்ன தெரியும் அன்பானவர்களே? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல அவரோட கூட உறவாடுகிறது. இன்னும் சொல்லட்டுங்களா, முக்கியமா அந்நிய பாஷையிலே ஜபிக்க கொடுக்கிறோம் இருக்கிறோமே, அதைத்தான் ஆவில நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, வேதத்துல பாருங்க, நிறைய பரிசுத்தவான்கள் அந்நிய பாஷையில அவர்கள் பேசி பக்தி விருத்திக்குள்ள வந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 14 சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்தியா தேசத்துல எனக்கு தெரிஞ்ச அன்பியான, நான் அதிகமாய் தீர்க்கதரிசி என்று நம்புகிற ஒரு ஊழியர், தன்னுடைய அழைப்புல நிலை நிற்கிற ஒரு ஊழியர் எசேக்கியா பிரான்சிஸ் ஐயாவை பத்தி நமக்கு தெரியும். நான் எப்பாவது பார்க்கும் போதோ இந்தியா தேசத்துல அதிகமாய் அந்நிய பாஷை வரத்தை பயன்படுத்துகிற தேவனுடைய ஊழியர், ஆவியானுடைய கிரியைகளை இன்றைக்கு நடைமுறையில காட்டுகிற ஊழியர், எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆண்டவர் அவரை பிரோஜனப்படுத்தின ஒரு ஊழியர்னா எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் சொல்லும் போது பார்க்கும்போதோ, he was filled by எப்போதோ பரிசுத்த ஆவிக்குள்ள அவர் நிறைஞ்சிருந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நிறைய பேர் சொல்ல ஆவியானவர் இல்ல, அபிஷேகம் இல்ல, அந்நிய பாஷை இல்ல, நீ சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறா, ஆவியில இருக்கிறவன் கர்த்தரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. எனவே ஆவில எனக்கு நிறைய ஊழியக்காரனை பார்க்கிறேன், நான் அப்சர்வ் பண்றேன், கவனிக்கிற அந்நிய பாஷை பேசுகிற ஊழியங்களை வித்தியாசமா இருக்கிறது, சாதாரணமா இருக்கிற ஊழியங்களை வித்தியாசமா இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, be filled with the Holy Spirit, ஆவில நிரப்பப்பட 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 ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை, அந்த ஆவியான அபிஷேகம் உங்க நிரப்பப்படும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கல. கண்களை மூடிக்கொள்ளுங்க. Thank you Jesus. ஆவில கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆவில நிரப்ப 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 ஓ ராமா சந்தாலா ரபா கதாலா நிமா கபாலா தரவா, ஆவியானவர் நிரப்புகிற நிரப்புகிற. நீங்க ஒண்ணும் இல்ல அன்பானவர்களே, தாகத்தோட ஆசையோட கூட ஆவியானவரே என்ன நிரப்போ, ஆவியானவரே என்ன நிரப்போ, ரபா ஷகலா நிமா கபா தரவா, ஆவியானவர் நிரப்புகிற நிரப்புகிற. அந்த ஊழியம் மகிமையான ஊழியம், தேவ ஆவில ஊழியம் செய்கிறது மகிமையான ஊழியம். நிரப்போ 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 ஓ ராதாலாபா சந்தாராபா கபாந்தாராபா, ஆவியானவரே நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராக. பரலோக தேவனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறப்பா. இந்த கடைசி நாட்களில நாங்க ஆசைப்படுகிறோம், நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, உடைய ஆவினால நிறைஞ்சிருக்க ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டுல பெசேல் உம்முடைய ஆவினால நிறைஞ்சதை போல, புது ஏற்பாட்டுல ஸ்தேவான் உம்முடைய ஆவினால நிறைஞ்சிருக்கிறதை போல, எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறதை போலப்பா, நாங்களும் ஆண்டவரே ஆவியில நிறைஞ்சிருக்க ஆவியானவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எல்லா தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, ஆண்டவரை கேட்கிறவர்களே, ஆவியானவர் நிரப்புவீராக, ஆவியானவர் நிரப்புவீராக. Let the people receive the Holy Spirit. நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யும், நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் குடும்பங்கள் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் சபைகள் இல்லை. ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. நாமத்துக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. God bless you.